இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோவானது அ இந்த டைமில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையிலேயே நம்மளோடு இடைப்பறுகிற ஒரு வார்த்தை. கர்த்தருடைய சத்தத்தை நாம் இந்த வீடியோவில் நம்ம கேட்குறோம். அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்த புதிய வருஷத்தை புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. முழுவதையும் சின்ன வீடியோ தான். முழுவதையும் என்ன சொல்கிறது, தெய்வ பயத்தோடு, அதாவது ஒரு பக்தியோடு நீங்கள் இந்த வசனங்களை கவனமாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், முடிவு வரை பாருங்கள். நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள், ஸ்டெடியாக இருங்கன்னு அர்த்தம். நிலைத்திருங்கள். நிலையான ஒரு வீடுன்னு சொல்கிறாங்கல்ல, பெர்மனண்ட்டாக, அதான் நிலைத்திருங்கள். நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது யோவானில் சொல்கிறாரு, யோவான் 5 சொல்கிறாரு, நம்ம எதில் நிலைத்திருக்கணும்னா, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது அதிக கனிகளை கொடுக்காது. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேணும். புரியுதா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அவர் தான் வார்த்தை, அவர் தான் சத்தியம். அப்போது நம்ம சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் அதிக கனிகளை கொடுப்போம். கனி கொடாத மரம், அவரே சொல்கிறாரு, அப்படி அந்த கனி கொடுக்கலைன்னா அதை என்ன பண்ணுறோம், வெட்டி எரிஞ்சிடறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த திராட்சை செடியானது அந்த கொடியில் படர்ந்து நிலைத்திருக்காதபடி அது தனியாக கிடந்தா அது கனி கொடுக்காது, அதை வெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணுமா. 5:19 யோவான் 5:19 ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பில் நிலைத்திருங்கள், நான் பிதாவிடத்தில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள். அவர் பிதாவிட்ட அன்பில் நினைச்சிருக்கிறாராம். அதுபோல் நீங்கள் என்னில், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அன்பிலான் இறைவனை அறியான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றை போல தன்னை போல பிறரை நேசி. அதுதான் அன்பு. அன்பு நம்மளை மாதிரி மற்றவங்கள நேசிக்கிறது. அப்படி நேசித்தா நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம், கோபப்பட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், இல்லையா, எந்த விதமான விபச்சாரம் பண்ண மாட்டோம், எந்த விதமான தீமைகளும் நம்ம யாருக்கும் செய்ய மாட்டோம். தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் போது, இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தரையில் அந்த வேரோடு அது பூமிக்குள்ளே நிலச்சி இருந்தால் தான் தண்ணி ஊற்றுனா அது வளரும், கனி கொடுக்கும். அதுபோல் தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நம்ம என்ன கனிகளை கொடுக்கணும்? ஆவியின் கனி. அது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இது விசுவாசம், நற்குணம், இது இப்படிப்பட்ட நல்ல கனிகளை, 9 வகையான கனிகளை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் சத்தியத்தில், இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அவரே சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள். நான் தான் கொடி, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். கொடியானது செடியில் நிலைச்சிருக்கலைன்னா கனி கொடுக்காது. அதுபோல் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள்ன்றார். என் அன்பில் நிலைத்திருங்கள். அவரோட அன்பு என்ன அன்பு? தன்னலமில்லாத அன்பு, உயிரையே கொடுத்த அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு, தன்னையே நமக்காக கொடுத்த அன்பு. சீஷர்களுக்கு காலை கழுவினார். அவருக்கு காலை போய் காட்டி கொடுக்க வந்தவனை முத்தம் கொடுத்தார். சத்துருவை நேசிக்க சொன்ன அன்பு. இப்படிப்பட்ட அந்த அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கணும்னு அவரே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 22 2வது அதிகாரத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், 15:22 என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்.
ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க. இப்போது நம்மளை ஒருத்தவங்க என்னன்னு கேட்குறாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? விசுவாசி. சபையில் இருக்கிற எல்லாருமே விசுவாசி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசன்றது என்ன? நம்பப்படாததை, காணப்படாத ஒன்றை நாம் நம்புறது தான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் சிலுவையில் சுமந்ததை நம்ம பார்க்கல, அவர் ரத்தம் சிந்தி இது பண்ணதை நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். நமக்காக தான் அவர் வந்தார், எனக்காய் ஜீவனை கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எனக்கு நடக்கும். இன்றைக்கி ஒரு 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 ஜெபம் பண்ணுறீங்களா? விசுவாசத்தோடு பண்ணுங்க. அன்றைக்கி அந்த காண ஸ்திரீ என்ன பண்ணா? அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். என்னடா இது, நம்ம இப்படி கேட்குறோம், இவ்வளோ சொல்கிறாருன்னு அவள் கோச்சிக்கிட்டு போல. அப்போ கூட சொல்கிறான், ஆமாண்டவரே, மேஜையின் கீழ் விழுகிற துணிகளை, பிள்ளைகள் சிந்துற அந்த மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், எனக்கு கொஞ்சம். அப்போ எப்படி அந்த விசுவாசத்தில் நினைச்சிருக்கா பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் பிள்ளை சமமாயிட்டாப்போ அப்படின்றார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த புது வருடத்துக்குள்ளே பாருங்களேன், நமக்கு சூழ்நிலையை நம்ம பார்க்கவே வேண்டாம். எப்படிப்பட்ட கொந்தளிக்கிற இதாக இருக்கட்டும், என்ன சூழ்நிலை, மற்றவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு நடக்கவே நடக்காது போ அப்படிம்பாங்க, சாத்தான் சொல்லுவான். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்மளுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாது. தேவனுக்கு நம்ம பிரியமான பிள்ளைகள்னா விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் நிச்சயமும் காணப்படாதவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது. விசுவாசம் நம்ம கண்ணால் பார்க்கல, நடக்கும், நம்பணும். விசுவாசிக்க, நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நாளைக்கு வர்றாங்க உங்கள் வீட்டிலேருந்து, ஊர்லேருந்து ஒரு பையன் ஊர்லேருந்து வர்றேன்னு உங்களுக்கு லெட்ரு போட்டிருக்கான், இல்லை ஃபோனில் சொல்லியிருக்கான். அப்போ நாளைக்கு வருவான்னு நம்புறீங்க இல்லையா? ஆமாம், என் பிள்ளை நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு. அது நம்பிக்கை, அது இல்லை. காணா போன ஒரு பையன் உங்களை விட்டு தொலைஞ்சே போயிட்டான், வருஷ கணக்காச்சு. அவன் என் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் விசுவாசம். இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சா? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிடுச்சா? பிரியமானவர்களே, சூழ்நிலையை நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பார்க்கவே வேண்டாம். சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவனுடைய வல்லமையை நாம் பார்ப்போம். விசுவாசித்து நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா. உலகத்தையே விசுவாசத்தினால நம்ம ஜெயிச்சிடலாமா? ஸோ இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறது. நாம் தேவனில் நிலைத்திருக்க, அவர் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வசனங்களை நிறைய படிக்கணும் பிரியமானவர்களே. வார்த்தை இல்லாமல் விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நற்கனி இல்லை, கனி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். அது அவருடைய அன்பை, அவரை போல நம்ம அன்புள்ளவர்கள், அவர் அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும். என்ன நடந்தாலும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். தன்னை போல பிறரை நேசிக்கணும். மூணாவது, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து நாம் என்ன காரியங்களானால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ தயங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தில் நிலைச்சிருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. அதனால் அன்பில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், நம் தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருப்போம். இந்த புதிய ஆண்டில் புதிய புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புது கிருபைகள், புது வழிகள் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. God bless you.